ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜினா என்ன, அதுக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதை படித்தா என்ன ஸ்கோப்பு, யார் இதை படிக்கலாம், என்ன பேக்கேஜ், இந்த எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்னா என்னென்னா, நம்ம இன்டர்நெட்டில் பார்க்குற எல்லா வெப்சைட்ஸும் ஒரு பேஜை உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த பேஜை நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம், யூசர் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறது தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டு. ஸோ இந்த வெப்சைட்டை பில்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, HTML, CSS, JavaScript. ஸோ இந்த 3 கண்டிப்பாக வந்து எல்லா வெப்சைட்லேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இல்லாமல் ஒரு வெப்பேஜை க்ரியேட் பண்ண முடியாது. ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் மோஸ்ட்லி 2 விஷயத்தை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பான்சிவ்னஸ்னால் என்னென்னா, ஒரு வெப்சைட்டை நீங்கள் வந்து ப்ரௌசர்லேயும் ஓப்பன் பண்ணுவீங்க, டேப்பில் ஓப்பன் பண்ணுவீங்க, இல்லை மொபைலில் ஓப்பன் பண்ணுவீங்க. 3 டிவைஸ்லேயும் ப்ராப்பராக உங்களோட வெப்பேஜஸ் ரெண்டர் ஆகுதா அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபோக்கஸாக இருக்கும் அவங்களுக்கு. ரெண்டாவது ஃபோக்கஸ் வந்து கிளைண்ட் கொடுக்குற ரெக்குயர்மெண்ட்டை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறோமா அப்படின்றது தான். இந்த 2 கோல் தான் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரோட கோலாகவே இருக்கும். அடுத்தது, இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் டெக்னாலஜிஸ்லாம் படிக்க வேண்டியிருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு HTML படிக்க வேண்டியிருக்கும், CSS படிக்க வேண்டியிருக்கும், JavaScript படிக்க வேண்டியிருக்கும். ஒரு HTML வச்சு அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வெப்பேஜை டிசைன் பண்ணிடலாம். ஸோ அந்த வெப்பேஜுக்கு எந்த ஒரு ஸ்டைலிங்குமே இருக்காது. ஸோ அந்த வெப்பேஜுக்கு ஸ்டைல் கொடுக்கறதுக்காக தான் யூஸ் பண்ணுறது வந்து CSS என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு அந்த வெப்பேஜுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்டைலிங்கை அப்ளை பண்ண முடியும். ஸோ HTMLும் CSSும் சேர்ந்தாதான் ஒரு வெப்பேஜ் வந்து ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு, இந்த வெப்பேஜுக்கு ஒரு டைனமிக் பிஹேவியர் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த டைனமிக் பிஹேவியர்லாம் கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, JavaScript தான். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களோட வெப்பேஜில் ஒரு கான்டாக்டஸ் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறீங்க. அந்த கான்டாக்டஸ் ஃபார்மில் வந்து யூஸரோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கும். அப்போ வேலிடேஷன்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் டைனமிக்காக ஏதாவது வேலைகள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக JavaScript யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த 3 சேர்ந்தால் தான் ஒரு ப்ராப்பரான வெப்சைட்டை நீங்கள் பில்ட் பண்ண முடியும். ஸோ அப்போது நான் இந்த 3ஐயும் படிச்சுட்டா நான் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆயிடுவேனா அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். கிடையவே கிடையாது. இந்த 3 நீங்கள் படிச்சிங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்டோட பேசிக்ஸை நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு, இதை படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு CSS ஃப்ரேம்வொர்க் படிக்க வேண்டியிருக்கும். பாப்புலரான CSS ஃப்ரேம்வொர்க் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, பூட்ஸ்ட்ராப், டெயில்விண்டு. எதுக்காக நான் CSS ஃப்ரேம்வொர்க் படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம். எனக்கு ஏற்கனவே CSS தெரியும், நான் ஏன் CSS ஃப்ரேம்வொர்க் படிக்கணும் அப்படின்னா, உங்களோட லைஃப்பை ஈஸியாக்குறது தான் இந்த CSS ஃப்ரேம்வொர்க்கோட வேலையே. நீங்கள் ஒரு பெரிய ஸ்டைலில் கிளாஸ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி அதை அப்ளை பண்ணுறதை விட, ஆல்ரெடி அந்த ஸ்டைலெல்லாம் வச்சு அவங்க ஒரு கிளாஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் அந்த கிளாஸை உங்களோட HTML எலமெண்ட்டில் நீங்கள் ரெஃபர் பண்ணால் போதும், அந்த ஸ்டைல் வந்து ஈஸியாக அப்ளை ஆயிரும். ஸோ உங்களோட ஒர்க்கை ஈஸியாக்குறது தான் இந்த CSS ஃப்ரேம்வொர்க்கோட வேலை. ஸோ அப்போ இந்த ஏதாவது ஒரு CSS ஃப்ரேம்வொர்க்கை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஒன்ஸ் இந்த CSS ஃப்ரேம்வொர்க்கில் நீங்கள் ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று, ஏதாவது ஒரு ஃப்ரேம்வொர்க் இல்லாட்டினா ஒரு லைப்ரரி நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். பாப்புலராக யூஸ் பண்ணுற ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம்வொர்க் என்னன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, Angular and Vue.js. பாப்புலராக யூஸ் பண்ணுற லைப்ரரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, React. நான் இப்போ சொன்ன இந்த 3ல் ஏதாவது ஒன்று உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஆங்குலரும் வியூவும் ரியாக்டை விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரியாக்ட் வந்து ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம், ஆனால் அதை வந்து உங்களோட கோடிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் அதை ப்ராப்பராக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இல்லாட்டினா அது வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸை டிராஸ்டிக்கலாக குறைச்சிரும். ஸோ அது ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ரியாக்டில் இருக்குது. நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண பழகணும். ரெண்டாவது வந்து கோடு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ப்ராப்பராக அதை வந்து கோடிங் எழுதலைன்னா. ஸோ ரியாக்டில் இந்த 2 டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் அதை வந்து ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிடலாம். நீங்கள் ஆங்குலர் இல்லாட்டினா Vue.js நீங்கள் படிக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, நீங்கள் வந்து அடிஷ்னலாக இன்னொரு லாங்குவேஜ் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும். அதான் TypeScript. ஸோ TypeScript ஒன்றும் இல்லை, TypeScript வந்து JavaScriptோட ஒரு சூப்பர் செட்டு. ஸோ நீங்கள் அதையும் கொஞ்சம் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அதெல்லாம் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்டை எப்படி பேக் எண்டு கூட API மூலமாக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். அடுத்ததாக ஒரு SEO
ஃப்ரெண்ட்லியாக ஒரு வெப்சைட்டை மாற்றணும். ஓகே, ஸோ நீங்கள் ஆங்குலர், வியூ இல்லாட்டினா ரியாக்ட் ஏதாவது ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்வர் சைட் ரெண்டரிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் அப்படி லேர்ன் பண்ணால் மட்டும்தான் அது எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இல்லாட்டினா அது வந்து உங்களுக்கு கூகுளோட இண்டெக்ஸிங்கில் லிஸ்ட்டே ஆகாது. ஸோ எஸ்இஓ அப்படின்றது சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். உங்களோட வெப்சைட்டை வந்து அது வந்து ஸ்கேன் பண்ணி உங்களோட வெப்சைட்டை கூகுளோட பாட் வந்து ஸ்கேன் பண்ணி அதில் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி உங்களோட வெப்சைட்டை வந்து நீங்கள் சர்ச் பண்ணுவீங்கல்ல, கூகுள் ப்ரௌசரில் போய் நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களோட வெப்சைட்டில் அதில் லிஸ்ட் ஆகணும் அப்படின்னா இந்த சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் வச்சு தான் அது லிஸ்ட் பண்ணுது. ஸோ அப்போ நீங்கள் அதில் சர்வர் சைட் ரெண்டரிங் அப்படின்றதையும் நீங்கள் வந்து படிக்க வேண்டியிருக்கும். இன் அடிஷன் டு இட் நீங்கள் வந்து கிட்ஹப் யூஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் பண்ண வேண்டிய வேலை. ஸோ அப்போ யார் இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் படிக்கலாம் அப்படின்னா, டிசைனிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டை படிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்து HTML, CSS, JavaScript படிச்சுட்டு அது ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வராதிங்க. இப்போ இருக்கிற செனாரியோ படி பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் எஃபர்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா பேக் அண்டில் செய்ய வேண்டிய வேலையை மோஸ்ட்லி இப்போ எல்லாத்தையும் ஃப்ரண்ட் அண்ட்லேயே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் யூஸ் பண்ணுறதுனால எல்லாமே அங்கே நடக்கும். ஸோ ஈக்குவலாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு லாஜிக்கல் ஸ்கில்ஸ் இல்லாட்டினா எனக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பெருசாக வராது அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு சேலரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு ஆவரேஜாக அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு மினிமம் 1.2 lakh பெர் ஆனம் மினிமம். சரியா, இது வந்து சின்ன கம்பெனியில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா மினிமமாக உங்களுக்கு வந்து 1.2 lakh பெர் ஆனம்ல இருந்து மேக்ஸிமம் அவங்க ப்ரொவைட் பண்ணுற சேலரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 11.3 lakh பெர் ஆனம் மேக்ஸிமம். சரியா, ஸோ ஆவரேஜாக ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வந்து 5.8 lakh பெர் ஆனம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜாப் டிமாண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு அதிக வாண்டட் இருக்குது. ப்ரொவைடட் நீங்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு படிச்சிருக்கணும். மேபி ஆங்குலர் இல்லாட்டினா ரியாக்ட் நீங்கள் படிச்சிருந்தா மட்டும்தான் உங்களை வந்து ஜாபுக்கு எடுப்பாங்க. HTML, CSS, JavaScript வச்சு மட்டும் உங்களால் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே ஜாபுக்குள்ளே போக முடியாது. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் நல்லா தெளிவாக மண்டையில் ஏற்றிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கும் நான் வீடியோ என்னால் முடிஞ்சிச்சு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.